சீமான் அவர்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ அதை அவர் வரவே கெடுத்துக்கிட்டு வர்றாரு. தலைவா ஒன்றே ஒன்று சொல்கிறோம், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே. இதில் சீமான்ற ஒரு தற்குறி உள்ளே வர வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அது அவரோட இஷ்டம். இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமான் அண்ணா அவர்களுக்கு, அண்ணா உங்கள் கட்சியில் முதல்ல ஒரு வார்டு மெம்பராக ஜெயிச்சுட்டு அப்புறம் தாவேக்காவை பற்றி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாதீங்கண்ணே. உங்களுக்கு பேசுறதுக்கான இது இல்லைண்ணே, யோகியதையே இல்லைண்ணே. இந்த கூட்டத்தை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்களே, நான் மானூறுகாய் சாப்பிட்டேன், புளி ஊறுகாய் சாப்பிட்டோம்ங்களே, வாங்க உங்கள் மண்டலத்துக்கு வாங்க. நாங்கள் மண்ணூறுகாய் எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லித்தா வாங்க. எங்களோட வந்து விவசாய காட்டுக்குள்ளே இறங்கி பாருங்க, தெரியும் மண்ணூறுகாய் எப்படி சாப்பிட்லாம். அண்ணே உங்களை மாதிரி நாங்கள் ஆன்லைனில் திரள் நிதி கூட்டுற கூட்டம் இல்லைண்ணே. இது தளபதிக்காக உண்மையாகவும் உயிராகவும் வந்த கூட்டங்கண்ணே. ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்றோ தளபதி ரசிகர் இல்லைண்ணே. பிறந்ததுலேருந்தே அப்படி தானே. எங்களுக்கு எப்போ வந்து நினைவு தெரிஞ்சதோ அதிலிருந்து நாங்கள் தளபதி வெறியனாக இருக்கிறேண்ணே. இனிமேல் நீங்கள் தளபதியை பற்றி பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வார்டில் ஒரு நம்பராக ஜெயிச்சுட்டு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாதீங்கண்ணே. உங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இல்லை, யோகியதை இல்லைன்னு நான் நினைக்கிறேண்ணே.